விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் நடந்த திருநங்கைகளுக்கான அழகி போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதில் சேலை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்த திருநங்கைகள் பார்வையாளர்களை வசீகரித்தனர். சர்வதேச அளவில் நடைபெறும் அழகி போட்டிகளில் பங்கேற்பதைப் போல திருநங்கைகள் பூனை நடை நடந்து அசத்தினர். அறுபத்தி 6 திருநங்கைகள் பங்கேற்ற இந்த அழகி போட்டியில் நடை, உடை, பாவனையை கொண்டு மதிப்பிட்டு முதல் 3 அழகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னையை சேர்ந்த திருநங்கை ஆண்ட்ரியா மிஸ் கூவாகமாக முடிசூட்டப்பட்டார். நடிகர் ராகவா லாரன்ஸ் கிரீடம் சூட்டி பரிசுகளை வழங்கினார். இரண்டாம் இடத்தை கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கவிதாவும், 3ஆம் இடத்தை மதுரையை சேர்ந்த வர்ணிகாவும் பிடித்தனர். எங்கள் மம்மி பின்னாடி நிற்கிறாங்க, இவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப கூடுதலாக இருந்து எல்லாத்துலேயும் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் நீ கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது வர இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு, ஒரு பெஸ்ட் ஆக்டருக்கு ஐஸ்வர்யா இந்த மாதிரி இருக்கிற பாலிவுட் ஆக்டர்ஸ்க்கு நான் ஒரு டிசைனராகவும் மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் போனது என்னுடைய. நான் சென்னையில் தங்கி படிச்சுட்டு இருக்கேன். ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட். நான் இந்த வருஷம் தான் முடித்தேன். மிஸ்கோக்கும் நான் ப்ரைஸ் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எய்ம் பண்ணேன். செகண்ட் ப்ளேஸ் கிடச்சி ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நான் ஃபேஷன் டிசைனிங்கை பார்ட் டைம் ஜாபாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பார்ட் டைம் ஜாப்பில் இப்போ என்னோட மாடலிங் ஃபீல்டில் நான் மிஸ் வேர்ல்டு வாங்கியிருக்கிற ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மாடலிங் ஆன ட்ரெஸ்ஸஸ் தைக்கணும்னு எனக்கு ஆசை. என்னோட கனவு அதுதான். அழகி போட்டியை ஒட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளிலும் திருநங்கைகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். கூவாகம் திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று மாலை கூத்தாண்டவர் கோவிலில் அரவானுக்காக திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.